விஜய் தனிமரமா தனிக்காட்டு ராஜாவா? தமிழக அரசியலில் 2026 தேர்தலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள கட்சி என்றால் அது தாவேகாதான். விஜயின் கூட்டணி கனவுகள் தவிடுபொடியான நிலையில் எத்தகைய வியூகத்துடன் அவர் தேர்தலை எதிர்கொள்வார் என்ற கேள்வி களத்தில் எழுந்துள்ளது. அவர் வருகிறார், கூடவே இவரும் வருகிறார் என அதீத நம்பிக்கையில் கூட்டணி கட்சிக்காக காத்து கிடந்த தாவேகாவை ஒரு கட்சி கூட இதுவரை சீண்டவில்லை. திரைப்படங்களில் வரும் அமெரிக்க மாப்பிள்ளை போல தாவேகாவை பயன்படுத்தி ஒவ்வொரு கட்சியும் தனக்கென பேர வலிமையை அதிகப்படுத்தி பிரதான கட்சிகளிடம் அதிக சீட்டுகளை பெற்று வருகின்றன. இனி ஊட்டிக்கு தனியாகத்தான் போகணும் போல என்ற மனநிலையில் இப்போது விரக்தியில் உறைந்திருக்கிறார் விஜய். அரசியல் என்றால் சர்க்கார் படம் போல நொடிகளில் எல்லாவற்றையும் மாற்றிவிடலாம் என்ற கனவோடு இருந்தது விஜய் ரசிகர்கள் மட்டுமல்ல, விஜயும் தான். 2024 ஒரு மாநாடு, 2025 ஒரு மாநாடு, சில மக்கள் சந்திப்புகள், 2026 மே மாதத்தில் தமிழக முதல்வர் என்பதெல்லாம் சினிமாவில் வேண்டுமானால் சாத்தியமாகும். ஆனால் நிஜத்தில் அரசியல் என்பது புலிகள் உருமும் காடு, சுனாமிகள் கொக்கரிக்கும் கடல் என்பது இப்போது தாவேகாவினருக்கு புரிந்திருக்கும். அதன் வெளிப்பாடாகவே சமீபத்தில் வேலூர் மேடையில் கலங்கி புலம்பி தவித்தபடி பேசினார் தாவேகா தலைவர் விஜய். 2026 தேர்தல் என்பது திமுக அதிமுக மட்டுமல்ல, விஜயின் தாவேகாவுக்கும் முக்கியமான தேர்தல் தான். இந்த தேர்தலை எதிர்கொள்ள ஆரம்பத்தில் மிக உற்சாகத்தோடு இருந்தார் விஜய். கூட்டணி ஆட்சி என்ற தூண்டிலை வீசினால் விசிக, தேமுதிக, அமமுக, பாமக, கம்யூனிஸ்டுகள் எல்லாம் தன் பக்கம் வருவார்கள். இவர்களை வைத்து ஓவர் நைட்டில் ஆட்சியை பிடித்து முதல்வராகி விடலாம் என கணக்கு போட்டார் விஜய். இந்த கட்சிகள் எல்லாம் விஜய் ஆப்ஷனை வைத்து மிரட்டி திமுக அதிமுக கூட்டணியில் தங்களுக்கு தேவையானதை சாதித்து கொண்டார்கள். கரூர் சம்பவம் கழுத்தை நெரித்த நிலையில் காங்கிரசின் கையை பிடிக்கவும் தூதுவிட்டு பார்த்தார் விஜய். தமிழகத்தில் எங்கள் பக்கம் நில்லுங்கள், புதுச்சேரி, கேரளம், கர்நாடகா, ஆந்திராவில் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் என்று கூட காங்கிரசிடம் டீல் பேசி பார்த்தார்கள். ஆனால் கடைசியில் காங்கிரசும் விஜய்க்கு கல்தா கொடுத்து விட்டது. இப்போது விஜய்க்கு வேறு வழியே கிடையாது, தனித்துதான் நின்றாக வேண்டும். அரசியலில் ஒவ்வொரு கட்சியிலும் வென்ற பின்னர்தான் கோஷ்டிகள் உருவாகும். ஆனால் தாவேகாவில் இப்போதே புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன் என தலைமை கோஷ்டிகள் மட்டுமின்றி ஒவ்வொரு மாவட்டத்திலும் குட்டி குட்டி கோஷ்டிகளும் காரசாரமாக மோதி வருகின்றன. விஜயை சந்திக்க வேண்டுமானால் இப்போதே சொன்ன உப தெய்வங்களை தரிசித்த பின்னர் தான் செல்ல முடியும். இதனை எல்லாம் மோப்பம் பிடித்தால்தான் விஜயோடு கூட்டணிக்கு செல்லும் முடிவை அரசியல் கட்சிகள் தூக்கி தூர போட்டதாக சொல்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். எப்போதும் புதிதாக கட்சி தொடங்குபவர்கள் ஆளும் கட்சியை விமர்சிப்பது வழக்கமானதே. அதே பாணியில்தான் விஜயும் திமுகவை விமர்சித்தார். ஆனால் விஜய் கட்சியை தொடங்கிய போதே அரசியல் எதிரி என திமுகவையும் கொள்கை எதிரி என பாஜகவையும் காட்டமாக விமர்சித்தார். அரசியல் எதிரி என்பது தேர்தலுக்கானது, ஆனால் கொள்கை எதிரி என்பது ஒவ்வொரு கட்சியின் உயிர்நாடி. அதன்படி பார்த்தால் பிரச்சாரம் தொடங்கியது முதல் இப்போது வரை அரசியல் எதிரியான திமுகவை விமர்சிப்பதை விஜய் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே செல்கிறார். ஆனால் ஆரம்பத்தில் இருந்து கொள்கை எதிரியான பாஜகவை தொட்டும் தொடாமலும் விமர்சித்து வந்த விஜய் கரூர் சம்பவத்துக்கு பின்னர் பாஜகவை மறந்தும் கூட விமர்சிப்பது கிடையாது. செல்லும் இடமெல்லாம் கூட்டம் கூடுகிறது என்ற ஒரே அளவுகோல் மட்டும் தேர்தல் வெற்றியை பெற்று தராது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டான சம்பவம் இப்போது நடந்துள்ளது. தேர்தலுக்கான விருப்ப மனுக்கள் கொடுக்கிறார்கள் என்றவுடன் நேரிலும் ஆன்லைனிலும் சுமார் 50,000 விண்ணப்பங்கள் தாவேகாவினரால் வழங்கப்பட்டன. ஆனால் திரும்ப வந்தது என்னவோ வெறும் 5,000 தான். கட்சியை தொடங்கியவுடன் கூட்டணி கட்சிகளுக்கு சிக்னல் கொடுத்தார், அது நடக்கவில்லை. அடுத்ததாக வாராவாரம் மக்கள் சந்திப்புக்கு திட்டம் போட்டார். அது ஓரிரு வாரங்களில் கரூரோடு முடிவுக்கு வந்தது. இன்னும் சில நாட்களில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இதுவரை விஜய் செல்லவில்லை என்பதும் அக்கட்சியினரின் உற்சாக குறைவுக்கு காரணமாக உள்ளது. சமூக வலைதளங்களில் லைக்கும் ஷேரும் எகிறுகிறது, சாலையில் சென்றால் கூட்டம் திணறுகிறது. இது மட்டும் தேர்தல் வெற்றிக்கு போதும் என உறுதியாக உள்ளது தாவேகா. இது நம்பிக்கையா அல்லது அதீத நம்பிக்கையா என்பதும், விஜய் தனிமரமா தனிக்காட்டு ராஜாவா என்பதும் தேர்தல் களம்தான் சொல்லும்.